அன்பான மாணவர்களுக்கு வணக்கம். 12ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் ஜூன் மாத தேர்வுக்கான இது 3வது மாதிரி வினாத்தாள். இந்த வினாத்தாளிலும் 50 மதிப்பெண்கள் தரப்பட்டிருக்கின்றன. நேரம் 1 மணி 30 நிமிடங்கள் இந்த தேர்வுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் நாம் 2வது வினாத்தாளை விடவும் சற்று வித்தியாசமான வினாக்கள் அமைக்கப்பட்டிருப்பதை காண முடியும். 2வது வினாத்தாளில் 10 பலவொல் தெரிகை இருந்தது. இந்த வினாத்தாளில் 4 பலவொல் தெரிகை மட்டுமே தரப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த வினாத்தாளை நாம் பார்க்கின்ற போது 4 வினாத்தாள்கள் 4 மதிப்பெண் 1 மதிப்பெண்ணாக இருக்கின்றது. அனைத்தும் மொழிபெயர்ச்சி சார்ந்த வினாக்களாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. புத்தகத்திற்கு பின்னால் இருக்கின்ற நம்மை ஆழ்வோம், மொழியோடு விளையாடு, நிற்க அதற்கு தக என்ற பகுதிகளிலிருந்து இங்கு கேள்விகள் அதிகமாக தரப்பட்டிருக்கின்றது. அனைத்திற்கும் விடை தருக என்ற இந்த பகுதியில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கேள்விகள் தரப்பட்டிருக்கின்றது. நமக்கு 8 × 2 14 மதிப்பெண் அதற்கு தரப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த பகுதி மிகவும் முக்கியமான பகுதி. அடிக்கடி நம்முடைய ஆண்டு பொதுத் தேர்வில் கேட்கின்ற கேள்விகளை உள்ளடக்கி இந்த பகுதி தரப்பட்டிருக்கின்றது. எனவே மாணவர்கள் அந்த மொழிபெயர்ச்சி பகுதியில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும். இந்த பகுதியிலிருந்து நீங்கள் கேள்விகளை தெரிவு செய்து கொள்ளலாம். அதற்கு அடுத்ததாக தரப்பட்டிருக்கின்ற பகுதி குருவினா. இது ஏற்கனவே இருந்த கேள்வித்தாளில் இருந்த அதே பகுதி தான் இதிலே மீண்டும் இடம்பெற்றிருக்கும். இருந்தாலும் இது ஒரு கேள்வித்தாள் அமைப்பு முறை. அப்போ நம்முடைய சேனலில் 3 மாதிரி வினாத்தாள்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 3 மாதிரி வினாத்தாள்களையும் நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி பயிற்சி எடுத்து கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களால் ஜூன் மாத தேர்வுக்கான சிறந்த மதிப்பெண்ணை பெற முடியும். இதை தாண்டி வேறு கேள்விகள் வருவதற்கு அதிகமான வழியில் வாய்ப்புகள் இல்லை. எனவே இந்த 3 கேள்வித்தாள்களையும் நீங்கள் பயன்படுத்தி அதிகமான மதிப்பெண்ணை பெற்றுக்கொள்ளலாம். இந்த 3 கேள்வித்தாள்களையும் பதிவிறக்கம் செய்வதற்காக இந்த காணொலியுடைய டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கும். அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி.